ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான தகவல் வந்திருக்கிறது. அதாவது புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து வீடு மாறிவிட்டீர்களா? அப்பனா இந்த செய்தி உங்களுக்கு தான். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதாவது புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து வீடு மாறியவர்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான தகவல். புதிய ரேஷன் கார்டு முக்கிய அப்டேட் இருக்கிறது. அதாவது புதிய கார்டுக்கு விண்ணப்பித்த பிறகு வீடு மாறியவர்கள் என்றால் அவர்கள் எல்லாம் இந்த 3 முக்கிய தகவல்களை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழ்நாடு அரசு புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் மீதான பணிகளை தொடங்கியுள்ளது. புதிய கார்டுக்கு விண்ணப்பித்து நீண்ட நாட்களாக காத்திருப்பவர்களுக்கு எல்லா ஆவணங்களும் சரியாக இருக்கும் பட்சத்தில் இதற்கு விரைவில் புதிய ரேஷன் கார்டு கிடைத்துவிடும் என்று சொல்லப்படுகிறார்கள். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. அதாவது பொதுமக்கள் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் பரிசீலனைக்கு எடுத்து கொள்ளப்படாது. முதலில் இதற்காக விண்ணப்பித்தவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் விண்ணப்பங்கள் அனைத்துமே பரிசீலனைக்கு எடுத்து கொள்ளப்படும். மற்றும் இதற்காக அடுத்த வகையில் ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் பகுதி பகுதியாகவே குறிப்பிட்ட 2 அல்லது 3 மாதங்களுக்குள் விண்ணப்பித்தவர்களின் மனுக்கள் எல்லாமே பரிசீலிக்கப்பட்டு அதன் பிறகுதான் அடுத்தடுத்த மாதங்களில் விண்ணப்பித்தவர்களின் மனுக்கள் எல்லாம் பரிசீலிக்கப்படும். அதாவது இதற்கு வரிசைப்படுத்தியே உங்களின் புதிய ரேஷன் கார்டு மனுக்கள் பரிசீலிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறார்கள். இப்படி இருக்கும் பட்சத்தில் அதிகாரிகள் பரிசீலிக்கும் போது உங்களின் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பத்தில் எல்லா ஆவணங்களும் சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு புதிய ரேஷன் கார்டு சீக்கிரம் கிடைத்துவிடும். அதிகாரிகள் விரைவாக ஒப்புதல் கொடுத்து விடுவார்கள். அதற்கு முன்பாக உங்களிடம் விசாரணை கள ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று சொல்லப்படுகிறார்கள். இதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் புதிய ரேஷன் கார்டு உறுதி. அதே நேரத்தில் அதிகாரிகளின் விசாரணையில் ஆவணங்களில் முரண்பாடு இருந்தால் கார்டு கிடைப்பது கஷ்டம்தான். அதிலும் புதிய ரேஷன் கார்டு கிடைப்பது மிகவும் கஷ்டம்தான். இதில் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்த பிறகு திடீரென வீடு மாறியவர்கள் கள ஆய்வில் இடியாப்ப சிக்கலை எதிர்கொள்ள நேரிடும். இதனால் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கும் போது ஒரு முகவரியில் இருப்பீர்கள். இப்போது வேறொரு முகவரியில் வசித்து கொண்டிருக்கக்கூடும். இந்த சூழலில் அதிகாரிகள் ஆய்வில் நீங்கள் கொடுத்த முகவரியில் வசிக்கவில்லை என்றால் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பம் நிராகரிக்கப்படவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறார்கள். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போது இருக்கும் முகவரியில் இருந்து மீண்டும் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்த வாய்ப்புகள் உள்ளது. மேலும் இதற்காக புதிய ரேஷன் என்பதால் அதிகாரிகள் மாற்றம் அடிக்கடி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாற்றத்தில் புதிதாக வரும் அரசு அதிகாரி மீண்டும் புதிதாக ஆரம்பத்தில் விசாரிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறார்கள். ஆகையால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ஏராளமான நலத்திட்டங்கள் கிடைக்கும் என்பதாலும் விசாரிக்கலாம். ரேஷன் கார்டு கொடுத்தால் சட்ட சிக்கல் வரும் என்பதாலும் இது தொடர்பான விசாரணையை அதிகாரிகள் தவிர்க்கவே மாட்டார்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். ஆகையால் அந்த வகையில்தான் பார்க்கும்போது புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து வீடு மாறியிருந்தால் உங்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட வாய்ப்புகளே அதிகமாக இருக்கிறது. ஒருவேளை அதாவது ஒரே தாலுகாவிற்குள் வந்துவிட்டால் கூட கொஞ்சம் பரிசீலிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் தாலுகாவே மாறி குடியிருந்தால்
அதுவும் வாடகை வீட்டில் வசிப்பவர்களாக இருந்தால் விண்ணப்பம் முழுமையாகவே நிராகரிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறார்கள். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே சமயம் ரேஷன் கார்டில் 2.2 கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 6500 நிதி தமிழக அரசின் மானியம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதாவது 37,328 நியாய விலை கடைகளில் மூலமாகவே 2,25,93,654 குடும்ப அட்டைதாரர்களுக்கு உணவு பொருட்களை தமிழ்நாடு அரசு விநியோகித்து வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு அரசின் குறிக்கோளான அனைவருக்கும் தரமான உணவு என்பதை செயல்படுத்தும் துறையாக உணவு பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை விளங்குகிறது. இதனால் மாநிலம் முழுவதும் உள்ள 37,328 நியாய விலை கடைகளின் மூலமாகவே 2,25,93,654 குடும்ப அட்டைதாரர்களுக்கு உணவு பொருட்களை தமிழ்நாடு அரசு விநியோகித்து வருகிறது. இதனால்தான் தமிழ்நாட்டில் தற்போது 5 வகையான குடும்ப அட்டைகள் உள்ளது. முன்னுரிமை குடும்ப அட்டைகள் PHS, முன்னுரிமை குடும்ப அட்டைகள் அந்தயோஜனா PHSAAY, முன்னுரிமையற்ற குடும்ப அட்டைகள் NPHS, முன்னுரிமையற்ற குடும்ப அட்டைகள் சர்க்கரை NPHSS மற்றும் முன்னுரிமையற்ற குடும்ப அட்டைகள் எப்பொருளும் வேண்டாதவை NPHSNC என 5 வகையான குடும்ப அட்டைகள் உள்ளன. இதனால் பொது விநியோக திட்டம் மற்றும் சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்காக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு 2025 முதல் 2026 ஆண்டுக்கான உணவு மானியமாக தமிழ்நாடு அரசு ரூபாய் 14,000 கோடியை ஒதுக்கியுள்ளது. அதாவது இதற்காக அரசு ஒதுக்கியுள்ள ஒட்டுமொத்த மானியம் தொகையை பொறுத்தவரை குடும்ப அட்டைகளின் எண்ணிக்கையோடு கணக்கிட்டால் தமிழ்நாடு அரசு தனது சொந்த நிதியில் இருந்து ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் ஆண்டுக்கு சரியா 6,200 முதல் 6,500 வரை மானியமாக செலவிடுகிறது என்பது தெரிய வருகிறது. இதனால் ஒரு ரேஷன் அட்டைக்கு மாதத்திற்கு சராசரியாக 12 கிலோ முதல் 20 கிலோ வரை அரிசி முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது. ஓர் ஆண்டிற்கு தோராயமாகவே இதற்காக 144 கிலோ முதல் 240 கிலோ வரை இலவசமாக தரப்படுகிறது. இந்த அரிசியை இந்திய உணவு கழகத்திடம் இருந்து கிலோ 22.50 என்ற முழு விலையிலும் ஒன்றிய அரசின் ஈடுசெய் ஒதுக்கீட்டின் கீழ் கிலோ 8.30 என்ற அளவிலும் தமிழ்நாடு அரசு கொள்முதல் செய்து மக்களுக்கு இலவசமாக வழங்குகிறது. குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மாதத்திற்கு 1 கிலோ முதல் 2 கிலோ வரையும், சர்க்கரை அட்டையாக இருந்தால் மாதம் 5 கிலோ வரையும் சர்க்கரை வழங்கப்படுகிறது. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ சர்க்கரை 25க்கும், AAY அட்டைதாரர்களுக்கு 13.5 ரூபாய் வழங்கப்படுகிறது. அரசு இந்த சர்க்கரையை கூட்டுறவு ஆலயங்களிலும் வெளிச்சந்தையிலும் அதிக விலை கொடுத்து கொள்முதல் செய்து மானிய விலையில் மக்களுக்கு விநியோகிக்கிறது. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணிட்டு பாருங்க. தமிழர்களின் அறுவடை திருநாளான பொங்கல் பண்டிகைக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 முழு கரும்பு இலவசமாக வழங்கப்படுகிறது. இதற்கான முழு செலவும் அரசின் மானியமே. இதன் அடிப்படையில் கணக்கெடுக்கையில் சந்தையில் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய மேற்கண்ட அத்தியாவசியமாக பொருட்களை அரசு ரேஷன் கடைகளில் மானிய விலையிலும் இலவசமாகவும் வழங்குவதன் மூலம் தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் ஆண்டுக்கு சரியாக 6,196 செலவிடுகிறது என தெரிய வந்துள்ளது. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் முழுமையா பார்த்ததுக்கு நன்றி. இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.